ஆக்ரா மதுரா முடிச்சுட்டு நைட்டு விடிய காலம் ஆகிப்போச்சு. ஒரு 5 மணிக்கு ஹரித்வார் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்துட்டு எல்லோரும் கங்கைக்கு போய் குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்துட்டு ரோப் கார் மூலயமா சண்டி தேவி மானஸ் தேவி கோயிலுக்கு போனோம். அந்த வீடியோக்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது வந்து மானஸ் தேவி கோயிலினுடைய ரோப் கார்னு நினைக்கிறேன். நிமிஷத்துக்கு ஒரு கார் போயிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து ஹரித்வார் போனீங்க அப்படின்னா ரோப் காருக்கு டிக்கெட் எடுக்கும்போது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட்டாக எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கட்டணங்கள் வந்து வெகுவாக குறையும். தனித்தனியாக எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு கட்டணங்களும் அதிகமாகும். அது இல்லாமல் அந்த டிக்கெட்டை எடுக்கிறதுக்காக நீங்கள் போய் க்யூ நிற்கிற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல மெயினாக வந்து சண்டி தேவி போயிருங்க. அங்கே வந்து கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் வந்து அங்கே சண்டி தேவியில் டிக்கெட் எடுக்கும்போது சண்டி தேவி மானஸ் தேவி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ரோப்பார் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. காலையில் முதல்ல சண்டி தேவி போயிருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஈவினிங் வந்து மானஸ் தேவி வாங்க. சண்டி தேவி கோயில் வந்து ஆட்டோக்காரன் கொண்டு விட்றோம். முன்னாடியே ரோட்டு மேலேயே தான் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மானச தேவி தான் வந்து கொஞ்சம் சிக்கலான ரூட்டு. சந்து பொந்தா உள்ளே போகணும். ஆட்டோக்காரங்க வந்து மேலே ஒரு இடத்துல விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம கீழே சந்து பொந்தா இறங்கி உள்ளே ரயில்வே ட்ராக்கெலாம் போவோம். அதுக்கு பக்கமாக ஒட்டின மாதிரி போனோம்னாக்கா அங்கே தான் இந்த ரோப் காருக்கான என்ட்ரன்ஸ். இது வந்து சண்டி தேவி கோயிலினுடைய ரோப் கார் பயணம். இந்த சண்டி தேவி கோயில் மலை தான் வந்து ரொம்ப உயரமானது. நீண்ட பள்ளத்தாக்குகள், பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளுக்கு இடையில போகிறதே ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரிஷிகேஷனுடைய ராமர் பாலம், லக்ஷ்மண் பாலம் அப்படிங்கக்கூடிய பகுதியை சேர்ந்தது. இந்த பாலத்தை தாண்டி அந்தாண்ட போனால் தான் கீதா பவன் அப்படிங்கக்கூடிய தங்குமிடங்கள், நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து பாலத்தை தாண்டி போயிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப உடல் அசதியாக இருந்ததுனால நான் பாலத்தினுடைய இந்த பகுதியில் மட்டும் இருந்துட்டு வீடியோ படங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கங்கை நதி வந்து இமயமலை பூரா ஓடி வந்து நிலப்பகுதி, சமதள பகுதியை தொடக்கூடிய இடம் ரிஷிகேஷ். இந்த இடம் தான் வந்து ரிஷிகேஷில் கங்கா ஆரத்தி நடக்கக்கூடிய ஒரு படித்துறை. அதே போல் சமதளமான பிரதேசத்தில் வந்து கங்கை நதி தொடக்கூடிய இடம் இந்த இடம் தான். இதையும் ஒரு திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை வந்து இமயமலையினுடைய பள்ளத்தாக்குகள் வழியே வந்து 3 நதியை வந்து இந்த இடத்துல ஒன்று கூடுறதுனால இந்த இடத்த ஒரு திரிவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளூர் திரிவேணி சங்கமம். மற்றபடி திரிவேணி சங்கம்னு சொல்லி நம்ம அழகாப்பத்தில் இருக்கக்கூடியது போல் ரொம்ப பிரமாதமான ஒரு இடமெல்லாம் கிடையாது. இது கிளை நதிகளாக கங்கை வந்து அங்கங்கே வரும்போது சில இடங்களில் வந்து பிரிஞ்சிருது. அந்த பிரிஞ்சது மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒன்று சேருது. அப்படிங்கிறதுனால இது ஒரு திரிவேணி சங்கமம். இது ஒரு படித்துறையாக வந்து வச்சு தினமும் இங்கேயும் கங்கா ஆரத்தி பண்ணுறாங்க. இங்கே அமர்ந்துட்டு இருக்கிறவர் மதுரையை சேர்ந்த ஆட்டோ டிரைவராக இருக்கக்கூடிய கருப்பையா சுப்புலட்சுமி அவங்க தம்பதியர். இந்த இடத்துல வந்து நதி வேகம் இருக்கும். அதே சமயத்தில் ஆழம் வந்து சில இடங்களில் குறைவாகவும் இருக்கும். தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு அவ்வளோக்கா வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துலலாம். இதே வந்து வெள்ளம் போச்சுன்னா அக்கறையும் தொட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். போன செப்டம்பரில் நான் வந்தப்போ இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் தொட்டுக்கிட்டு வெள்ளம் ஓடிச்சு, செம்மண் நேரமாக ஓடிச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு தெளிஞ்சு நல்லா சுத்தமாக ஓடிட்டுருக்குது. மேலே போக அந்த மலைகள் தெரியுது பார்த்தீங்களா? கேதார்நாத் பத்ரிநாத்தில் அந்த மலைப்பாதைகள் வழியாக தான் மேலே போகணும். 2 நாள் ஹரித்வார் ரிஷிகேஷ் முடிச்சுட்டு ஒரு இரவு கிளம்பி மறுநாள் காலையில் வந்து பஞ்சாப்னுடைய அமிர்தசரஸ் வந்து சேர்ந்தோம். நாங்கள் இந்த வந்த சமயத்தில் விவசாயிகள் போராட்டங்கள்லாம் அங்கங்கே நடந்துகிட்டு இருந்ததுனால நேர் வழியாக வர முடியாமல் பல பகுதிகளில் வந்து பாதையை திருப்பி விட்டாங்க. எங்கெங்கேயோ போய் வர்றதுக்குள்ளார ஏகப்பட்ட நேரம் ஆகிப்போச்சு. இல்லைன்னா விடிகாலையிலே வந்திருப்போம். இங்கே வந்து சேரும்போதே 9 மணி ஆகிடுச்சு. காலையில் வந்ததும் முதல்ல வந்து காலை சிற்றுண்டி சமைக்க சொல்லிவிட்டு நம்ம மக்கள்லாம் குளிச்சுட்டு சிற்றுண்டி சாப்பிட்டு அவசர அவசரமாக இப்போ பஞ்சாப் பொற்கோயிலுக்கு அவங்கவுங்க தனித்தனி குழுவாக போயிட்டாங்க. இது பொற்கோவிலுடைய நுழைவு பகுதி. கோவிலுக்கு போகிற பாதை எங்கும் கூட்டம் தான். நான் கேட்டேன் இன்றைக்கி ஏதாவது விசேஷங்களா கூட்டமானு கேட்டதுக்கு அங்கே உள்ளூர் பஞ்சாபி ஒருத்தர் சொன்னார், பொற்கோவில் பொறுத்த வரைக்கும் எப்போதும் இந்த கூட்டம் இருந்தே தான் இருக்கும். தினசரி இரவு பகல் இருந்தே தான் இருக்கும். 24 மணி நேரமும் கோயில் திறந்து தான் இருக்கும். அதே போல் 24 மணி நேரமும் அன்னதானமும் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்லாம் சொன்னார்.
சரின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் அந்த முக்கியமான அந்த பொற்கோவில் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தகம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தகம் வச்சுருக்க இடத்துக்குள்ளார நாங்கள் போக முடியல. ஏன் அப்படின்னாக்கா ஏகப்பட்ட கூட்டம் க்யூ நின்னது. அது உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்குள்ளார 4 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்னொரு தடவை வரும்போது வாய்ப்பு கிடைச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வந்தவங்களுமே வந்து எதனால் அப்படி அதை தவிர்த்து அப்படின்னாக்கா, நம்ம அடுத்தது பஞ்சாப் வாகா பார்டர் போய் சேர்ந்தாகணும். அங்கே 4 மணிக்குள்ளே போய் சேர்ந்தோம்னா தான் அந்த பரேடு வந்து பார்க்க முடியும், கொடி இறக்கத்தை. அந்த காரணத்துக்காக எல்லாருமே அதை விரும்பினதுனால இங்கே நிறைய பேர் நம்ம வந்த பயணிகளும் அவங்களாவே வந்து இது வேண்டாம், நம்ம உள்ளே போகிறதுனா கோயிலை பார்த்தோம்ல அது போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து அன்னதானமும் போய் அங்கே சாப்பிட்டோம். நான் எல்லாமே போய் சாப்பிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அன்னதானம். சாப்பிட்டு ஒரு சிலர் சாப்பிடல. அவங்க காலையில் சாப்பிட்டதே லேட்டாக சாப்பிட்டதுனால வயிறு பசிக்கல அப்படின்ட்டாங்க. எனக்குமே வயிறு பசி இல்லை, இருந்தாலும் ஒரு புனிதமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த புனிதமான இடத்துல வழங்கக்கூடிய அன்னதானத்தை சாப்பிடும்போது நம்ம உடலும் மனசும் ஒரு தூய்மை அடையும், நல்ல ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒரு புனிதமான ஒரு உணவை நம்ம உண்டுட்டு வெளியே வந்தோம். வந்து கிளம்பி நம்ம அடுத்ததாக வந்து வாகா பார்டர் நோக்கி பயணப்பட்டோம். இது வந்து பஞ்சாப் பொற்கோயிலுடைய உள்பகுதி. இப்போ அந்த நடுவில் தங்க மட்டும் தெரியுது பார்த்தீங்களா, அந்த தங்க கோவில். அந்த கோயிலுக்குள்ளே தான் நம்ம வந்து போய் பார்க்கல. மற்றபடி மற்ற இடம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இந்த கோயிலுடைய இடதுபுறத்தில், இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடதுபுறத்தில் தான் அந்த சமையலறை இருக்குது. லங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் இந்த தூண்கள் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மினார் அப்படிங்கக்கூடிய இடம், அந்த இடத்துல தான் அது இருக்குது. அந்த லங்கரில் வந்து 24 மணி நேரமும் அன்னதானம் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே எல்லோரும் சேவை செய்யலாம். நம்மளும் கூட சில வேலைகள் செய்யணுன்னாலும் செய்யலாம். நமக்கு ஒரு சில தட்டுக்களை மட்டும் கொஞ்சம் எடுத்து அந்தாண்டு போட்டு நம்மளால், ஏன்னா நேரம் இல்லை இல்லையா, ஒரு சில ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேலை செஞ்சுட்டு நான் வந்துட்டோம். இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பஞ்சாபியர்கள் வந்து புனித குளமாக இதை சீக்கியர்கள் நினச்சி நிறைய குளிக்கிறாங்க. அதாவது சோப்பு போட்டெல்லாம் குளிக்கக்கூடாது, சும்மா ஒரு முழுக்கு போடுற மாதிரி போடணும். இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் குளித்து உடமாத்துறதுக்குன்னு தனியாகவே அந்தந்த மூலைகள், அந்த குளத்தினுடைய 4 மூலைகள்லையும் அறைகள் போல் கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த குளத்தில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன்கள், பெரிய பெரிய மீன்கள், ஒவ்வொரு மீன் ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவு கூட இருக்கும். அதே மாதிரி கலர் கலரான மீன்கள். அவ்வளோ பெரிய மீன் வந்து கலர் கலராக நான் பார்த்தது இங்கே தான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாவது பார்த்துருக்கேன்னான்னு எப்போதைக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்தது. உள்ளே போகும்போது கால் கழுவிட்டு போகிறதுக்காக இந்த வெளியிலே வந்து தண்ணி விட்றாங்க. அதை கால் நினச்சிக்கிட்டு காலை சுத்தப்படுத்திக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஆண்கள் ஒவ்வொருவரும் தலைக்கு வந்து அந்த கர்ஷிப் மாதிரி இருக்கிற துணியை கட்டிட்டு தான் உள்ளே போகணும். பெண்கள் தலைக்கு முக்காடு போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அப்போ தான் அனுமதி கொடுக்குறாங்க, இல்லைன்னா அனுமதிக்கிறதில்ல. இந்த மீன்கள் பாருங்கள், வண்ண வண்ண மீன்கள், நல்லா பெரிய பெரிய மீன்கள். அதுக்கும் வந்து வேணுங்கிறவங்க ஒரு சிலர் ஏற்கனவே கொண்டாந்த தீனிகளை போடுறாங்க. அந்த காவலர்கள் ஒரு சிலர் வந்து அதை தடுக்கிறாங்க. அதெல்லாம் போடாதீங்க, குளம் அசுத்தமாயிடும், அது மீன் சாப்பிட்ற தீனின்னு சொல்லி நாங்கள் தனியாக போடுவோம். சில திங்காத தீனிகள் நீங்கள் போட்டு அது வீணாக குளத்தை அசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தடை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த காவலர்கள் அப்படிங்கக்கூட எல்லாமே தன்னார்வர்கள் இருக்கிறது தான். நாம் கொஞ்சம் நேரம் காலை உள்ளே வச்சு உட்காந்தோம்னா அந்த மீன்கள் வந்து நம்ம காலில் இருக்க அழுக்கையெல்லாம் சாப்பிடுது, காலெலாம் கூசுது. ஆனால் வந்து நீண்ட நேரம் அப்படி உட்காரத்துக்கு விட மாட்டேங்கிறாங்க அந்த காவலர்கள். என்னண்ணே ஒயிட் கலர் மீன் நல்லா இருக்கு. வருது, எல்லாம் இங்கே தான் வருது. நாங்கள் க்ளோஸாக போயிருக்கலாமா? வருது வருது வருது, எல்லாம் வருது எல்லாம் வருது. என்ன காயமா எப்படி தெரியல. இந்த ஒயிட் வந்து அந்த பாப்பா இது பண்ணதில் அது உள்ளே போயிடுச்சு.